இட்ஸ் டியூஸ்டே டேட் என்னோட மினி விளாக் பார்க்கலாமா. இதுதான் நான் இன்றைக்கி கட்டிட்டு போனேன். சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அம்மா மார்னிங்கே எழுந்திரிச்சு வாசலிச்சு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபனும் லஞ்சும் நான் தான் செஞ்சேன். இட்லியும் மதியத்துக்கு வச்ச சாம்பாரே வச்சுட்டு இப்போயும் சாப்பிட்டாச்சு. மார்னிங்கையும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பாடு, அவரைக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், மோர். இன்றைக்கி ரசம் வைக்கல. அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா அம்மா வந்துட்டு ஒழுங்காக மாதுளம்பழம் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ட்டு உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கிட்டு என் தங்கச்சி வந்துட்டு பூ வச்சுட்டு போ அப்படின்னு கொடுத்தா காலைல இந்த பாசப்போராட்டத்துக்கு அளவே இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதனால் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வந்தான். நீ எவ்வளோ நேரம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருந்தேன். வீடியோ பாருடா தம்பி அப்படிங்கிற பார்க்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பார்க்க வச்சுட்டேன். இப்படி விளாண்டுட்டு இருக்கேன். பஸ்ஸும் வந்துருச்சு. அப்புறம் பஸ்ஸில் ஏறி நானும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு டே டு டே அட்டண்டன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் பீரியட் வந்துட்டு ஸ்லோகம் பீரியட் அப்படிங்கிறதுனால சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும். அதில் நான் தமிழில் ரீமேக் பண்ணி பசங்களுக்கு எழுதி போட்டுருவேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே வந்து இன்னும் 2 டேஸில் நாளைக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறனால இன்விடேஷன் கொடுத்தாங்க. அதையும் பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு டைரியும் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சுட்டு வந்தேன். ஈவினிங் வந்துட்டு பார்லர் போகிறான், த்ரெட்டிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போனோம். அங்கே போயிட்டு வந்துட்டு த்ரெட்டிங்கும் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் நானும் அம்மாவும் ஒன்றா தான் வந்தோம். அம்மா வந்துட்டு இந்த சாரீ தான் கட்டிட்டு போனாங்க. அம்மாவோட சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயும் என் தம்பியை வீடியோ எடுக்கிறேன், நானும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்போதும் நேற்று தான் பாத்திரம் இல்லை, இன்னும் இன்றைக்கி பாத்திரம் இருக்கும். அதனால் பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு துணியும் மடித்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க அப்பா சபரிமலை போனாங்கன்னு சொல்லிட்டு சிப்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு. இந்த டீச்சராக இருக்கிறதுல எதில் பெனிஃபிட்டோ இல்லையா, ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப பெனிஃபிட்டு. டெய்லியும் ஒவ்வொரு பசங்களுக்கு பர்த்டே வந்துடுமா, டெய்லியுமே பிள்ளைங்க வந்து சாக்லேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த கிளாஸ் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. ஏன்னா பிள்ளைங்க வந்து 5 ஸ்டார், கிட்கேட், டைரி மில்க் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து 3 பசங்களுக்கு பர்த்டே இது தான் கொடுத்தாங்க. நான் அங்கேயே சாப்பிட மாட்டேன், என் தம்பிக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் வீட்டுக்கு வந்தோன்னே. அதுவும் இல்லாமல் என் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் எல்லா சாக்லேட்டையும் பிடிங்கிட்டு வந்தோம், எனக்கும் என் தம்பிக்கும் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டு கொடுக்கணும், நானும் தம்பியும் கிளம்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். எனக்கு டே எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.